அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். அதே மாதிரி என் வீடியோவுக்கு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சூரத்துல் ஃபாத்தியா. சூரத்துல் ஃபாத்தியா இந்த சூறா தான் குர்ஆன் உடைய ஆரம்ப சூறா. சூரத்துல் ஃபாத்தியா மக்காவில் இறக்கப்பட்ட சூறா. 7 வசனங்களை கொண்டது இந்த சூறா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இதையும் சேர்த்து. இந்த சூரத்துல் ஃபாத்தியாவுடைய சிறப்புகள் என்ன? சூரத்துல் ஃபாத்தியா குர்ஆன் உடைய மகத்துவமிக்க சூறாக்களில் மிக முக்கியமான சூறாக்களில் இது ஒன்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் இதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அபு சயீத் இப்னு முஹல்லா என்று நபி தோழர் அறிவிப்பதாக, அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலில் அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் அபு சயீத் முஹல்லாவை அழைக்கிறார்கள். அவர் பதில் அளிக்கவில்லை. சில நேரம் கழித்த பிறகு இந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நான் உன்னை அழைத்தேனே, நீ ஏன் எனக்கு பதில் கொடுக்கவில்லை? அதற்கு அவர் சொன்னார், யா ரசூலுல்லாஹ், நான் தொழுது கொண்டு இருந்தேன் என்று. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் குர்ஆனில் ஒரு வசனத்தை கூறுகிறானே, உங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு வாழ்வளிப்பதற்காக அழைத்தால் நீங்கள் பதில் கொடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறானே, நான் அழைத்த போது ஏன் நீங்கள் எனக்கு பதில் கொடுக்கவில்லை என்று. நீங்கள் பதில் அளிக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மேலும் சொன்னார்கள், நான் ஒரு சூறாவை உங்களுக்கு அறிவித்து தருகிறேன். அது குர்ஆனில் மிக மகத்துவமிக்க சூறாக்களில் மிக முக்கியமான சூறா அது. ஆனால் இப்போது அறிவித்து தரமாட்டேன். இந்த பள்ளியில் இருந்து நாம் வெளியேறுவதற்கு முன்னால் என்னிடத்திலே நீ கேட்டு அதை பெற்றுக்கொள் என்று கூறினார். பிறகு சிறிது நேரம் கழித்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலிருந்து வெளியேறக்கூடிய நேரம் வருகிறது. அப்போது அந்த நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் எனக்கு ஒரு மகத்துவமிக்க குர்ஆனின் சூறாவை அறிவித்து தருவதாக கூறினீர்களே என்று. அது என்ன சூறா? அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அது என்னதுன்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஆரம்பிக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்தியா. அது திரும்ப திரும்ப ஓதப்படக்கூடிய 7 வசனங்கள் கொண்ட சூறா. அது அல்லாஹ் எனக்கு கொடுத்த மகத்துவமிக்க சூறாக்களில் ஒன்றாகும். மேலும் ஒரு ஹதீஸ்ல அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மேல் ஒரு சத்தம் கேட்கிறது. அது உயர்ந்த சத்தமாக இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் தலையை உயர்த்தி பார்க்கிறார்கள். அப்போது ஜிப்ரீல் அவர்கள் சொல்கிறார்கள், இதோ இந்த வாசல், இது வானத்துடைய முதல் வாசல். இந்த வாசல் இதுவரை திறக்கப்பட்டதே கிடையாது. ஆனால் இன்றைய தினம் திறக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இப்போது இறங்குகிறாரே ஒரு மலக், இதுவரை அவர் பூமியில் இறக்கப்படவில்லை. இன்றைய தினத்தை தவிர இன்றைய தினம்தான் அவர் பூமிக்கே வருகிறார். அந்த மலக் வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சலாம் சொன்னார். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவிப்பை சொன்னார். 2 வெளிச்சத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கின்றான். இந்த வெளிச்சத்தை முன்னால் அனுப்பப்பட்ட எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. என்ன அந்த வெளிச்சம்? குர்ஆனுடைய ஆரம்ப சூறா, சூரத்துல் பக்ராவுடைய இறுதி வசனங்கள். இன்னொன்று சூரத்துல் ஃபாத்தியா. இந்த 2 சூறாவும் அல்லாஹ்விடமிருந்து வந்த வெளிச்சம். இதை உங்களுக்கு முன்னால் எந்த நபிக்கும் அல்லாஹ் கொடுக்கவில்லை. இதை ஓதி நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு நற்செய்தி சொன்னார். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதவில்லையோ அது குறையுள்ள தொழுகையாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை சொன்னார்கள். அதற்கு மாணவர்கள் கேட்கிறார்கள் அபு ஹுரைராவிடம், இமாம் தொழுகை நடத்துகிறார்களே, நாங்களும் பின்னால் நின்று அதை ஓத வேண்டுமா என்று.
அதற்கு அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், உன் நப்சில் அதை ஓது, உன்னிடமே நீ அதை ஓதிக்கொள் என்று அறிவிக்கிறார்கள். இதுதான் ஆதாரம். இமாம் ஓதினாலும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாமளும் இந்த சூறாவை ஓத வேண்டும். அல்லாஹ் கூறியதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் தொழுகையை இரண்டாக்குகிறேன். என் அடியான் எதை கேட்கிறானோ அது அவனுக்குரியது. எனது அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், எனது அடியான் என்னை புகழ்கிறான். அர்-ரஹ்மானிர் ரஹீம் என்று அடியான் கூறினான், அதுக்கு அல்லாஹ் பதில் கூறுகிறான், எனது அடியான் எனக்கு துதிக்கிறான் என்று. மாலிகி யௌமித்தீன் என்று அடியான் கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என்னை மகத்துவப்படுத்துகிறான் என்று. மேலும் அடியான் இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று கூறினால் அல்லாஹ் கூறுகிறான், இது எனக்கும் என் அடியானுக்கும் உள்ளது, அடியான் கேட்டதை நான் கொடுப்பேன் என்று. இஹ்தின ஷிராத்தல் முஸ்தகீம் ஷிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீம் என்று ஓதினால் இது அடியானுக்கு உரியது, அவன் எதை கேட்டானோ அது அவனுக்கு கிடைக்கும் என்கிறான். சுப்ஹான் அல்லாஹ். சூரத்துல் ஃபாத்தியா அல்லாவுக்கும் அவன் அடியானுக்கும் உள்ள உரையாடல் அது. சூரத்துல் ஃபாத்தியாவை ஒவ்வொரு வார்த்தையும் அவன் ஓதும்போது அந்த கணமே அவனுக்கு பதில் அல்லாஹ் அளிக்கிறான் என்று கூறுகிறான். பல நிகழ்வுகள் சூரத்துல் ஃபாத்தியாவை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நடந்திருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் ஒரு பிரயாணத்திற்கு சென்றார்கள். அப்போது அங்கு செல்லக்கூடிய வழியில் ஒரு அரபு குலத்தினரை சந்திக்கிறார்கள். அந்த அரபு குலத்தினரிடம் உணவை கேட்கிறார்கள். அவர்கள் உணவை அளிக்க மறுக்கிறார்கள். அவர்கள் உணவு கொடுக்கவில்லை. உடனடியாக அந்த இடத்தை விட்டு அவர்கள் கிளம்பும்போது ஒரு மனிதன் அங்கு ஓடி வருகிறார். வந்து சொன்னார், எங்களுடைய தலைவருக்கு தேள் கொட்டிவிட்டது. உங்களிடத்தில் யாராவது ஓதி பார்ப்பவர் இருக்கிறார்களா என்று அங்கு கூட்டத்தில் இருந்தவர் வந்து கேட்கிறார். அதற்கு நபி தோழர்கள் ஒருவர் சொன்னார், ஆம் இருக்கிறார். நபி தோழர் ஒருவர் சென்று அவருக்கு சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி பார்க்கிறார். ஓதி பார்த்தவுடன் அந்த ஊர்வாசிகள் ஒரு ஆட்டு மந்தையை நபி தோழர் அவர்களுக்கு அன்பளிப்பாக தருகிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? அவர் குணமாகிவிட்டார். அப்போது நபி தோழர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஓதி பார்த்ததற்கு இந்த ஆட்டு மந்தையை பரிசாக வாங்க வேண்டுமா என்று எங்களுக்கு தெரியாது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று கேட்டுட்டு வரோம் என்று. அப்போது நபி தோழர்கள் விரைந்து செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, இது போன்று நடந்தது. நபி தோழர் ஒருவர் சூரத்துல் ஃபாத்தியாவை ஓதி அவருக்கு நோயை குணப்படுத்தினார் அல்லாஹ்வின் உதவியால். அவர்கள் கூலியாக ஒரு ஆட்டு மந்தையை கொடுக்கிறார்கள். அதை நாங்கள் வாங்கட்டுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டவுடன் சிரித்து சொன்னார்கள், சூரத்துல் ஃபாத்தியா ஓதி பார்க்க வேண்டிய துவா என்று உங்களுக்கு எப்படி தெரியும் என்று. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆட்டு மந்தையில் எனக்கும் ஒரு பங்கை தாருங்கள் என்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வளவு மகத்துவத்தை உள்ளடக்கியது தான் இந்த சூரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் வலல்லாலீன்.